நம்ம இன்னைக்கு பண்ற சில பல சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு வரும்போது பாதுகாப்புக்காக பண்ற சில பல விஷயங்கள் ஏதோ ஒரு நாள்ல யாரோ தப்பா பண்ணி அவருக்கு ஒன்று காயப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு காயப்படுத்தியிருக்கும். அதனால தான் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணோன்னா இது வர்ற சந்ததிக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருப்பாரு. அதே மாதிரி சில பல விஷயங்கள் எப்போவோ பண்ண ஒரு தப்பு இப்போ பிரதிபலிச்சிருக்கும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். இப்போ எதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில உணவு சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கணும், அஃப்கோர்ஸ் மூச்சு வாங்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சாதாரணமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன நோய் வந்துட்டா கூட நம்ம சில பல டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். அந்த ஒரு டேப்லெட்ஸ் மூலியமா பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்லலாம், இல்லைனா ஸ்லீப்பிங் பில்ஸ்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட நோயை குணப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது வழக்கமாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டேப்லெட்ஸ் எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபார்மசியாக இருக்கலாம், ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து எடுக்கலாம். ஆனால் டேப்லெட்ஸ் அப்படின்னு வரும்போது டேப்லெட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஆக்சுவலாக எல்லாமே டாக்டர்ஸ் மூலியமா மட்டும் கிடைக்காது. கிளினிக்ஸாக இருக்கலாம், ஃபார்மசிஸாக இருக்கலாம், ஒவ்வொரு கம்பெனிஸ்லேருந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸ்லேருந்து ஒரே மாத்திரையை பல விதத்தில் அவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட பிராண்டில் இப்போ நீங்கள் போயிட்டு ஃபார்மசியில் உங்களுக்கு தேவையான ஒரு மெடிசன் கேட்கும்போது சொல்லுவாங்க, தம்பி இந்த பிராண்ட் இல்லை, இந்த பிராண்ட்ல இருந்து கொடுக்குறேன், இந்த பிராண்ட் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட டாக்டர் சொல்லியிருப்பாரு, இல்லை அந்த பிராண்டு வேணாம், எனக்கு இந்த பிராண்டு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இதே மாதிரி பல பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு இடத்துலயாச்சு ஒரு பிராண்ட்லயாச்சு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகுற கோடிக்கணக்கான மருந்துகள்ல இருந்து சாப்பிடுற ஒவ்வொரு நபரும் இறந்து போகலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தனால தான் நீங்க இப்போ சாப்பிடுற ஒவ்வொரு மருந்துலையும், சாப்பிடுறேன்னா வாயில போட்டு சாப்பிட்றது மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு மருந்துலையும் பாட்டில்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக்கெட்ஸாக இருக்கலாம், பின்னாடி ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் உங்கள் கைக்கு வந்து சேருது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கலை, சாதாரணமாக பாட்டிலாக தான் இருந்துச்சு, அப்படின்னா பேக்கெட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட 7 உயிர்கள் பலியாகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. செப்டம்பர் 29, 1982களில் கிட்டத்தட்ட இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த காலகட்டம் தான். பிசிலாம் இருக்குது, ஓரளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு வர்ற காலகட்டம் தான். மருந்துகள் எல்லாம் பாட்டிலில் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள், இந்த நாளில் ஆக்சுவலாக ஒரு சின்ன நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே நாளுக்குள்ள, சரியா, ஒவ்வொரு நபரா இந்த 7 பேரில் ஒவ்வொரு நபரா அவங்க இருக்கிற இருந்த இடத்துல இருந்தே மயங்கி விழுந்தோ அப்படி இல்லைன்னா கீழே விழுந்தோ இறந்து போயிடுறாங்க. சரி, ஓகே, அப்படி இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வயசானவங்களா இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், நோய் இருந்திருக்கும், அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி வந்திருக்கான். ஆனால் அதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக ஆக்டிவாக இருக்கிற 4 பேர் 7 பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 7 பேர் தான் ஒரே இடத்துல விழுந்து சாகுறாங்க. ஒரே இடத்துலன்னா ஒரே இடத்துல கிடையாது, ஒரே நேரத்தில் விழுந்து சாகுறாங்க. அந்த 7 பேரில் 3 பேர் ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, இன்னொரு 3 பேர் இன்னொரு குடும்பத்தில் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. பவுலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் மட்டும் தனியான ஒரு நபராக இருக்கிறாரு. மற்ற 6 பேரும் மேரி ஃபேமிலி, அப்புறம் ஜோன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 6 பேரும் இந்த ஒரு நபரும் ஒரே இடத்துல ஒரே நாளில் இறந்து போகிறாங்க. என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலா இவங்க எல்லாரும் எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்த பெரிய கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஜான்ஸ் ஃபேமிலியில ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, சரியா? அவர் இருந்த இடத்துல இருந்து ஜான்ஸ்ல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் இறந்து போனதை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு இவரோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. வீட்டுக்கு கால் பண்ணும்போது வீட்டுல யாருமே ஆன்சர் பண்ணல. அப்படி ஆன்சர் பண்ணாதப்போ வீட்டுக்கே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது வீட்டில் இவரோட அண்ணாவும் அவரோட ஒய்ஃபும் இறந்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி இந்த ஒரு ஜான்ஸ் இறந்து போனாரோ அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபும் அவரோட அண்ணாவும் இறந்து போயிருக்காங்க. சும்மா ஒரே இடத்துல விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கேஸை பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. இப்போ நிக் ஃபிசோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் இவங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வருது. இதே மாதிரி இன்னொரு 4 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிக் ஃபிசோஸ்க்கு ஒண்ணுமே புரியல, ஓகேவா? ஸோ இப்போ அவர் அந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தேடி பார்க்குறாரு. ஜான்ஸோட ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத தேடி பார்க்குறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கதவுகள் உடைக்கப்படல,
பொருட்கள் திருட்டு போகலை, யாருமே காயப்படலை. அப்போ எப்படி தான் இறந்து போனாங்க? எல்லாருமே ஆக்டிவாக இருந்தவங்க தான். 25, 35, 15 வயசுக்குள்ள 18 வயசுக்குள்ள இருந்தவங்க தான் எல்லாருமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. பெருசாக நோய் எதுவுமே கிடையாது. இருந்த இடத்துலையுமே அப்படியே இறந்து போயிருக்காங்க அப்படின்னா தேடணும் இல்லையா? என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் நிக் ஃபிசோஸுமே கூட தேடிக்கிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் எந்த வித க்ளூவும் கிடைக்கல. ஆனால் இந்த 7 பேரோட வீட்டிலையும் 7 பேரோட ரூம்ஸ்லையும் தனி பாட்டிலா ஒரு மருந்து பாட்டில் கிடைக்கும். டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தலைவலி மாத்திரை மாதிரி தான், ஒரு பெயின் கில்லர் மாதிரி தான் டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருந்து பாட்டில் கிடைக்குது. இந்த ஒரு மருந்து பாட்டிலை எடுத்துட்டு போயிட்டு ரிசர்ச் லேப்ல கொடுக்குறாங்க. ரிசர்ச் லேப்ல கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு டைலனால் பாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தனால இந்த நிக் ஃபிசோஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே நார்மல் தான். ஆனால் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இதில் அந்த ஒரு மெடிசினோட ஸ்மெல் வரலை. வேற ஏதோ ஸ்மெல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவரால் என்ன ஸ்மெல்லுன்னு புரிஞ்சுக்க முடியல. சரியா, என்ன வாசம்னே புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ இந்த ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு வராரு. அவருக்குமே கூட முகன்று பார்க்க வைக்கிறாரு. சரி, ஓகே ப்ரோ, அவருக்கு எப்படி இந்த ஒரு மருந்தோட ஸ்மெல் அவ்வளோ அக்யூரேட்டா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற மருந்தை ஒரு பெயின் கில்லரை அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி தான். இப்போ இலங்கையில எப்படி பெயின் கில்லரா சில பல மருந்துகள் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு டைலனாலும் ஒரு பெயின் கில்லர், அவ்வளவுதான். சரியா, அதனால எல்லாருமே எடுத்துப்பாங்க. இப்போ அந்த ஒரு மெடிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் முகந்து பார்க்க வைக்கிறாங்க. சரியா, கொஞ்சம் முகந்து பாருங்க, என்ன ஸ்மெல் வருது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ இவர் முகன்று பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், ஆமண்ட் ஸ்மெல், பாதாம் ஸ்மெல்லு தான் இந்த ஒரு மருந்துக்குள்ள இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நிக் ஃபிசோஸுமே கூட ஆமா அதே தான் எனக்கும் அதே ஸ்மெல்லு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்களோட இறந்து போனவங்களோட ஆக்சுவலான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. என்னதான் நடந்திருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இவங்களோட உடம்புல 100க்கும் அதிகமான சைனைட் செலுத்தப்பட்டிருக்கு. ஹை டோஸ் ஆஃப் சைனைட் அப்படின்னு தான் இவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத்தில் போட்டிருக்கு. எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறதுல ஹை டோஸ் ஆஃப் சைனைட் அப்படிங்கிறது தான் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு மருந்து பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மருந்து பாட்டில் இருக்கிற மெடிசின்ஸ் அனுப்புறாங்க லேபுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா எந்த ஸ்மெல்ல இருந்து, அதாவது ஒவ்வொரு ஃப்ரூட்ல இருந்தும் ஒவ்வொரு நட்ல இருந்தும் வர்ற ஸ்மெல்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆமண்ட் ஸ்மெல் இருக்கு இல்லையா, பாதாம் ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாதாம் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ல இருக்கிற ஸ்மெல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இந்த ஒரு ஸ்மெல் பாதாம்ல மட்டும்தான் இருக்கா, வேற கெமிக்கல்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கெமிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் தான், இந்த ஒரு பாதாம் ஸ்மெல் வர்றது சோடியம் சைனைட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கெமிக்கல் சைனைட். ஸோ எஸ், ஒரு பெரிய பாய்சன் தான் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைலனால் பாட்டிலுக்குள்ள இருந்திருக்கு. அதனால தான் இவங்களுக்கு அவங்களோட உடம்புக்குள்ள ஹை டோஸ் ஆஃப் சைனைட் செலுத்தப்பட்டனால ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஒரு இடத்துலயே இறந்து போயிருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பாட்டிலுக்குள்ள எப்படி தான் சைனைட் வந்துச்சு, இவங்களை யாராச்சும் பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களா, அந்த மாதிரி பல கேள்விகள் இப்போ மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டைலனால் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இலங்கை, இந்தியா அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல சாதாரணமா ஒரு பெயின் கில்லராக யூஸ் பண்ணுற ஒரு மருந்து. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இப்போ பீதி அள்ளு விட்டுறது இல்லையா, ஸோ அவங்க கிட்டையும் டைலனால் பாட்டில்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சில பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி உடம்புக்கு முடியல, நானும் போன வீக் வந்து டைலனால் எடுத்திருந்தேன், அதுதான் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல வதந்திகளையும் பல பயத்திலையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போலீஸ் கிட்ட இருந்தோம், டைலனால் கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட இருந்தோம், இது ஒரு பெரிய தப்பு, எங்களோட கம்பெனியிலேருந்து மன்னிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா டைலனால் பாட்டிலோட ஆக்சுவலான ஃபார்மெட்டை மாற்றுறாங்க. சரியா, டைலனால் பாட்டிலை வந்து அப்படியே மாற்றுறாங்க. முன்னாடி இருந்த பாட்டில் கிடையாது, இப்போ புது பாட்டில் ஒன்று போடுறாங்க. அந்த ஒரு புது பாட்டிலில் இருக்கிற டைலனால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, பழைய பாட்டில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு டைலனால் பாட்டிலுக்குள்ள யாரு இந்த மாதிரியான ஒரு பாய்சனை போட்டிருப்பா அப்படிங்கிறதுக்கான கண்டுபிடிப்பை கொடுக்குறவங்க, அப்படின்னா துப்பு கொடுக்குறவங்களுக்கு $1,00,000 கொடுக்குறதா பேசிக்கிறாங்க. சரியா, ரிவார்டா கொடுக்குறாங்க, $1,00,000 கொடுக்குறதா பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 daysல கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான கால்ஸ் வருது.
எனக்கு தெரியும் என்னோட மேல் வீட்டில் இருக்கிறவர் தான், என்னோட கீழ் வீட்டில் இருக்கிறவர் தான், என்னோட சைடு வீட்டில் இருக்கிறவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான கால்ஸ் வருது. ஏன்னா $1,00,000 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மதிப்பு அளவில் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ துப்பு கொடுத்தாலே அப்படி ஒரு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே அதை தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி பல கால்ஸ் வருது. இதனால இவங்க ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கம்பெனிக்குள்ள ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கணும் இல்லையா? அதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது பல விதத்துல இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. மக்கள் மத்தியிலையும் இப்போ பயம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. டைலனால் கம்பெனி அந்த ஒரு மருந்து தயாரிக்கிற அந்த ஒரு பிராண்ட்லையுமே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கம்பெனியில் இருக்கிற இன்னொரு கம்பெனி, ஓகேவா? ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்குமே அந்த ஒரு 7 பாட்டில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா? 7 வீடுங்கள்ல இருந்து. அந்த 7 பாட்டில்ஸும் 7 ஷாப்ல இருந்து கிடைச்சிருக்கு, 7 கடைகள்ல இருந்து. சரி, ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் யாராச்சும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் 7 பேர், டிஃப்ரெண்டான 7 பேர். பிரச்சனையே அதுதான். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பக்கத்துல இருக்கிற 2 கடைகளுக்கு கொடுத்திருந்தா கூட பேச முடியும். ஆனா 7 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 7 ஷாப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு மருந்துல பாய்சன் மிக்ஸ் செய்யப்பட்டது எங்க? கம்பெனிக்குள்ளே ஏதாவது இது நடந்திருக்கணும் அப்படிங்கிறத சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சந்தேகப்படும் போது இவங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஆக்சுவலாக கம்பெனிக்குள்ளேயே நடந்திருக்கணும்னா யார் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. அஃப்கோர்ஸ் காம்பனன்ட்ஸ். அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கம்பெனிஸ் இவங்களோட மார்க்கெட்டை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சந்தேகப்படுறாங்க. அப்படி சந்தேகப்படுறதுக்கு காரணம், இந்த ஒரு பாய்சன் நடக்கிறதுக்கு முன்னாடி 35% மார்க்கெட் அதிகமாக இருந்த டைலனால் 8% இறங்குது. நான் சொன்னேன் இல்லையா, புது பாட்டில்ஸ்ல இவங்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. அப்போ பழைய பாட்டில்ஸ்லாம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்றாங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஷாப், எல்லா மார்க்கெட்டிங் மால்ஸ், எல்லா கிளினிக்ஸ், எல்லா ஃபார்மசிஸ் எல்லாத்துல இருந்தும் டேப்லெட்ஸை ரிட்டர்ன் பண்றாங்க. எத்தனை பாட்டில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 கோடி பாட்டில்ஸ். 3 கோடி பாட்டில்ஸ். அப்போ யோசிக்கணுமா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அப்படியே டவுன் ஆகுது. ஸோ எஸ், இப்போ 7 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 7 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு பாய்சன் செய்யப்பட்ட டைலானால் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா அதான் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 3 கோடி பாட்டில்ஸ் எடுக்கப்பட்டுச்சுன்னு. அப்படி 3 கோடி பாட்டில்ஸ் எடுக்கும்போது ரிட்டர்ன் செய்யப்படாத ஒரு கடை, ஒரு ஷாப், எல்லா இடத்துலையும் ரிட்டர்ன் செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு ஷாப்ல மட்டும் கிடைக்குது ஒரு பாய்சன் செய்யப்பட்ட பாட்டில். ரிட்டர்ன் செய்யப்பட்ட பாட்டில் எதுலையுமே பாய்சன் இல்லை, ஒரே ஒரு ஷாப்ல மட்டும் ரிட்டர்ன் செய்யப்படலை. அந்த ஒரு ஷாப்ல இருக்கிற ஒரு பாட்டிலில் பாய்சன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது போலீஸ் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை இப்போ அந்த ஒரு மால்குள்ளே கொண்டு வர்றாங்க. அந்த ஒரு மால்குள்ளே கேட்குறாங்க, இந்த ஒரு பாட்டில் பக்கத்தில் யாராச்சும் ஒரு சந்தேகப்படுற நபர் வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் ரொம்ப நேரமாக எங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாரா? பாட்டில்ஸ் எதுவும் மாற்றி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் அவங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துமே கூட எந்த ஒரு சந்தேகப்படும் நபரா இங்கே யாருமே இருக்கலை. அப்படி இருக்கும்போது போலீஸுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ யாரு தான் இந்த ஒரு செயலை பண்ணியிருப்பா? 7 பேர், ஒரே குடும்பத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இந்த ஒரு கேஸ்குள்ளே சுற்றி போகுது. அப்படி இருக்கும்போது எனக்குமே கூட ஆர்வமாக இருந்தது, யாரு தான் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் யாருன்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் 3 சந்தேக நபர்களை இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் 3வது சந்தேக நபர் ஆக்சுவலாக இதை பண்ணியிருக்கிறதுக்கான ஹை ரேஞ்ச் ஆஃப் வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ அவங்களுமே கூட ஹை சஸ்பெக்டிவ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஹை சஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுறது அதிக அளவில் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது இவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அந்த ஒரு நபரை வச்சுருக்காங்க. அந்த 3 பேர் யார், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இவங்க இப்படி பண்ணும்போது சஸ்பெக்ட்ஸை எந்த அளவுக்கு தேடி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே ஊருக்குள்ள இங்கே என்ன நடந்துச்சோ, இந்த பிரச்சனை நடந்த அந்த ஒரு ஊருக்குள்ள அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பல நபர்களை மட்டும்தான் தேடி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மருந்து, இந்த ஒரு கேப்சியூல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு பிளாஸ்டிக் கேப்சியூலுக்குள்ள சோடியம் சைனைடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கெமிக்கலை ஒரு நாளைக்கு மட்டும்தான் வைக்க முடியும். 24 ஹவர்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அப்படி 24 ஹவர்ஸுக்கு மேலே போச்சுன்னா அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். அந்த ஒரு சைனைட் பாட்டில் இருந்து, அந்த ஒரு கேப்சியூல்ல இருந்து வெளியே வந்துடும். எல்லாத்தையும் பொழந்துக்கிட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது அவரோ பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அதனால தான் அவங்க நின்ன இடத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். அந்த ஒரு கொலையாளி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா
இப்போ கொஞ்ச நாள் தானே போயிருக்கு, இப்போதானே இந்த கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு, அப்போ இந்த கொலையை பண்ணவன் கண்டிப்பா இந்த ஒரு ஊருக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போதான் சஸ்பெக்ட்ஸை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க FBI அண்ட் போலீஸ். அதுல ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா இருக்கிறது ராஜர் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். இவர் சஸ்பெக்ட் ஆகிறதுக்கு முதல் காரணம், இவர் நல்லா குடிச்சிட்டு பார்ல இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு 7 கொலை நடந்துச்சு இல்லை, அதுக்கும் எங்களுக்கும் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு வளரி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் போயிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் இவரை நோக்கி இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த மருந்துகள், இந்த பாய்சன் செய்யப்பட்ட பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாய்சன் செய்யப்பட்ட பாட்டில்ஸ் இருந்த ஒரு மாலில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணது அப்படின்னா அந்த ஒரு மால்குள்ளே கிடையாது, குடவுனில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சரியா? ஸோ குடவுன்ல இருந்து கூட போயிருக்கலாம் இல்லையா மெடிசின், அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்படி இருக்கும்போது அடுத்ததா இன்னொரு க்ளூவா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேரி ராஜர், இந்த இறந்து போன 7 பேர்ல ஒருத்தரான மேரி ராஜர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியோட அப்பா இவரு கூட தான் வேலை பார்த்துருக்கிறாரு. இது இன்னொரு தகவலா இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு தகவலா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி இந்த ஒரு மருந்தை குடிச்சு இறந்து போன ஆடம் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இந்த ஒரு மால்ல தான் மருந்து வாங்கியிருக்காரு. இப்போ இந்த கேஸ் இவரை நோக்கி அதிகமா போக ஆரம்பிக்குது. இப்போ அவங்களோட வைஃப், ஆர்னால்டோட வைஃபை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மேரி ராஜர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெண்மணியோட குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நபர் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் இருக்கிற கிளினிக்ல தான் அந்த ஒரு மருந்து பாட்டிலை வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு சைக்காட்ரிக் கிளினிக்ல வேலை பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்னால்டோட வைஃப். ஸோ இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இவரை சுற்றி போய்கிட்டு இருக்கும்போது திரும்ப போலீஸ் இவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரு புக் இருக்கு, ஹவு டு டூ அ பர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸுக்கு கண்டிப்பாக இவனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தடயமா இருக்கிறது, இவரோட வீட்டில் பொட்டாசியம் கார்பனேட் இருக்கு, சைனைட் கிடையாது. ஆக்சுவலா இதுதான் ஒரு பெரிய ஆதாரமா இருந்திருக்கணும், ஆனா இது ஒரு பெரிய ஆதாரம் கிடையாது. ஏன்னா அது பொட்டாசியம் கார்பனேட், பொட்டாசியம் சைனைட் கிடையாது. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் அப்படியே விட்டுறாங்க. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு இவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு திரும்ப வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. யாரை கொலை பண்ணாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்னைக்கு பார்ல அவர் வளர்னது ஜான் கிட்ட தான். ஜான் தான் போயிட்டு போலீஸ்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பயப்பட்டு இருக்காரு. ஜானை சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அப்போ போலீஸ் சொல்றாங்க துப்பு கொடுத்தது ஜான் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அடுத்ததா 2வது சஸ்பெக்டா இருக்கிறது தியோடோர் ஜே கெசன்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். இவரை ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா யூனோபாமர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு ஜீனியஸ் மேத்தமேட்டிஷியன். இவர்னால பல பொருட்களை கண்டுபிடிக்க முடியும், பல ரசாயனங்களை கண்டுபிடிக்க முடியும், பல பாம்ஸை கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவர் ஒரு லூஸ். இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. இவரோட மென்டலி இவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால இவர் ரேண்டமாக சில பல பேரை சூஸ் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு போஸ்ட்ல பாம் அனுப்பியிருக்காரு. திறந்ததும் வெடிச்சு அவங்க ஒன்று இறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா காயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி இவர் பல பேருக்கு பாம் அனுப்பியிருக்கிறாரு. அதுல 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 23 பேர் அதிக அளவில் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ என்ன சொல்றீங்க, அரெஸ்ட் பண்ணவரை அப்போ எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தான் நீங்க கேட்குறீங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது, இந்த ஒரு கொலை சம்பவம் இருக்கு இல்லையா, டைலனால் கொலை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த விஷயம் நடந்ததே அப்போதான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இவர் மேல பெரிய சந்தேகம் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது இவர் எப்படிலாம் கொலை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்னால தான். ஃபர்ஸ்ட் இவர் ஒளிஞ்சிருந்த ஒரு இடம், இவர் ஒளிஞ்சிருந்தது ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள. அந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல செரிடன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த ஒரு தீவுல தான் இவரோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் இருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் இவர் ஆரம்பிக்கும் போது இவர் எப்படி பாம்பு போட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரோ அப்படி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா இருந்தது, ஃபர்ஸ்ட் விக்டிமா இருந்தது இந்த ஒரு செரிடன்ல இருக்கிற அந்த ஒரு நபர் தான். அந்த ஒரு விக்டிமோட வீட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா செரிடனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற சிட்டி தான் இந்த சம்பவங்கள் நடந்திருந்த சிகாகோ. ஸோ சிகாகோக்கு இவர் வர்றாரு. இந்த கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த 3 கொலை சம்பவம் மற்றும் 23 பேர் காயப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே சிகாகோக்குள்ள நடந்திருக்கு. ஆக்சுவலா இவர் கொலை பண்ண யாருக்குமே இவர் கூட கனெக்ட் இல்லை.
சரி, ஓகே, கொலை பண்ண ஒவ்வொருத்தருக்குள்ள கனெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுவுமே இல்லை. கொலை பண்ண ஒருத்தருக்குமே அவங்கக்குள்ள கனெக்டே கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. ரேண்டம் சாய்ஸஸ், அவருக்கு தேவையான மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தரோட பேரு வூட்ல முடியுது, வூட் அப்படிங்கிற வார்த்தையில முடியுது. இன்னொருத்தரோட பேரு வூட் அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்குது. இன்னொருத்தரோட அட்ரஸ்ல வூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஒரு வூட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை அதிக அளவுல இந்த ஒரு 26 பேருக்குள்ளயுமே கனெக்டடா இருக்கு. வூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை, சரியா? ஸோ இந்த ஒரு வூட் அப்படிங்கிற வார்த்தை தான் அடுத்து டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மருந்துகளை குடிச்சு இறந்து போன நபர்களோட வாழ்க்கையிலையும் பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனா அதுல எல்லாருமே ஜான்ஸு, மேரி, அதுக்கப்புறமா பால் அப்படின்னு தானே வந்தாங்க. அப்போ யாரு தான் வூட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மருந்தை கண்டுபிடிச்ச கம்பெனியோட ஓனர்ஸ் ஜான் வூட் மற்றும் ராபர்ட் வூட். இதனால தான் போலீஸ் இவர் மேல ஒரு பெரிய சந்தேகம் பண்றாங்க. ஆனா இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. ஏன்னா கையில சைனைடு இருக்கல. இவர் பாம்பு போட்டது கூட அவரோட கெமிக்கல்ஸ் மூலியமா, சைனைடு எந்த ஒரு இடத்துலையுமே யூஸ் செய்யப்படலை அப்படிங்கிறதுனால இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் இல்லை. ஸோ அவர் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. அதுக்கப்புறமா ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி இந்த ஒரு இஷ்யூவை பார்த்தாங்க. பட் ஸ்டில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு காரணங்களும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஒரு பாம் இஷ்யூஸ்க்கு மட்டும் இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க. அடுத்ததா 3வது சஸ்பெக்ட், ஹை சஸ்பெக்ட், அதாவது அதிக அளவில் இவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜேம்ஸ் லூயிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர், ஒரு டாக்ஸ் அக்கௌண்டன்ட். இவரை எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க? டாக்ஸ் அக்கௌண்ட் தானே பண்ணிக்கிட்டு இருந்தார், அவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இந்த ஒரு கம்பெனியோட ஓனர்ஸுக்கு ஒரு லெட்டர் வருது, ஒரு ரேண்டமான லெட்டர் வருது. அந்த ஒரு லெட்டரில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டியர் ஓனர்ஸ், ஸோ உங்கள் மருந்துகள்லாம் இப்போ கரெக்டாக சேல் ஆகுதா? நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு மாலில் இருக்கிற மருந்தில் எப்போ வேணாலும் விஷம் கலக்கலாம், இதுக்கப்புறமும் இது நடக்கலாம். அப்படி நடக்கக்கூடாதுன்னா கீழே இருக்கிற இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு $1 million ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதி, கைப்பட எழுதி இவங்களுக்கு அனுப்பியிருக்காரு. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, லெட்டரோட அந்த ஒரு இன்கமிங் கூட கிடையாது, அட்ரஸ் கூட கிடையாது அப்படிங்கிறதுனால எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு லெட்டரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை லேபுக்கு அனுப்புகிறாங்க. லேபுக்கு அனுப்புனதுக்கப்புறமா இந்த ஒரு நபர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியா அப்படின்ட்டு. அப்போது அவர் ரொம்ப இன்னசென்ட்டா, சி நான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணலை, நான் சும்மா விளையாட்டுக்கு இந்த லெட்டர் எழுதுனேன் அப்படின்ட்டு ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அந்த காரணங்களை போலீஸ்னாலேயே ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்திருக்கு அந்த ஒரு காரணம். ஓகேவா? இந்த ஒரு லெட்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சும்மா ஃபன்னாக தான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது போலீஸ் கேட்குறாங்க, கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரோட அக்கௌண்ட் நம்பர், எதுக்காக இந்த அக்கௌண்ட் நம்பரை நீ மென்ஷன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அக்கௌண்ட் நம்பருக்கும் இவருக்கும் அப்போது எந்த ஒரு கனெக்ட்டுமே இல்லை. இவர் வேற, அக்கௌண்ட் நம்பர் வேற ஒரு நபர், சரியா? ஸோ அக்கௌண்ட் நம்பர் வேற ஒரு நபர், எதுக்காக அவரை மென்ஷன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு நாள் வந்து நான் என்னோட ஒய்ஃபோட ஃபோனில் இருந்து காசு அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது இவரோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட ஒய்ஃபோட ஃபோனில் இருந்து $511 ஷேர் பண்ணிட்டேன், டெபாசிட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா நான் அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் நக்கலா இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ என்னை பிடிச்சி ஏறிட்டாரு. அதனால எனக்கு கோவம் போயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து $1 billion இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரோட அக்கௌண்ட்டை பற்றி தேடி பார்ப்பீங்க இல்லையா? அப்படி தேடி பார்க்கும்போது என்னோட காசும் கிடைக்கும் இல்லையா? அப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான ரீசனை சொல்கிறார். இப்போ போலீஸுக்கு ஹெவியாக கோவம், இதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரோட பாஸ்ட் கேஸ் ஃபைல்ஸ், இதுக்கு முன்னாடி இவர் ஏதாச்சும் கேஸில் மாட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடி பார்க்குறாங்க. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இவர் சிகாகோக்காரரே கிடையாது, சரியா? வேற ஊருக்காரர் தான். இவரோட 19 வயசுல இவரோட அம்மாவை ஒரு கோடாலியால் கொலை பண்ண துரத்திருக்காரு. அப்போது அந்த ஒரு அம்மா தப்பிச்சு போலீஸில் இவங்களோட மகனையே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 34 டேப்லெட்ஸை விழுங்கி இவரை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் இறந்து போக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சூசைட் பண்ணுற நபர்களுக்கும் ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அந்த ஒரு தண்டனையை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது தான் தெரியுது இவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு மர்டர் கேஸ்,
ஒரு முக்கியமான ஒரு நபரை கொலை பண்ண கேஸ்ல இவரோட பேர் அடிபட்டிருக்கு. அப்படி அடிபடும் போது போலீஸ் இவரை தேடி வர்றதுக்கு முன்னாடியே இவர் அந்த ஒரு சிட்டில இருந்து தப்பிச்சு போயிட்டு இன்னொரு சிட்டிக்கு போயிட்டு இவரோட பொண்டாட்டி கூட இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு. கேப்சியூல்ஸ்குள்ள தான் சோடியம் சைனைடு இருந்தது. அந்த ஒரு சைனைடு இருந்த அந்த ஒரு கேப்சியூல்ஸ் தயாரிக்கிற மெஷின்ஸை இவர் வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு மெஷின்ஸில் அந்த ஒரு கேப்சியூல்ஸை தயாரித்து வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. எப்படியோ அந்த ஒரு மெஷின்ஸை இவர் கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கியிருக்காரு. ஓகே, அந்த மெஷின்ஸ் நிறைய மெஷின்ஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருக்கிறது அவரோட அட்ரஸோ அவரோட ப்ரூஃப்ஸோ கிடையாது, ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கிரெடிட் கார்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது. அந்த ஒரு நபருக்கு பிரச்சனை வரும்போது இவரோட வீட்டுக்கே போலீஸ் தேடி வர்றாங்க, கிரெடிட் கார்டு ஸ்கேம் பண்ண ஒரு காரணத்தினால. ஸோ அப்படி இருக்கும்போது தான் செப்டம்பர் 27 இவர் சிக்காகோவுக்கு தப்பிச்சு வர்றாரு. அவரோட சிட்டியில இருந்து சிக்காகோவுக்கு தப்பிச்சு வர்றாரு, போலீஸ் கிட்ட சிக்காம. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? என்னதான் பிரச்சனை நடந்திருந்தாலும் இவர் தான் இந்த 7 கொலைகளை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எந்த விதத்துலையுமே கிடைக்கல. ஆனா அந்த ஒரு பாஸ்ட் மர்டர்ஸ், கிரெடிட் கார்டு இஷ்யூஸ், அப்புறமா கொலை பண்ண ட்ரை பண்ணது அப்படிங்கிற 3 கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இவரை ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் இருந்து இவர் ஒரு புக் எழுதுறாரு, பாய்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புக் எழுதுறாரு. அந்த ஒரு புக்ல என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல தண்ணியில விஷம் கலக்கப்பட்டு அந்த தண்ணியை குடிச்ச எல்லாருமே இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்கு தான் இந்த ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லப்படுற புக்கு. இவர் இந்த ஒரு புக் மூலியமா வேற ஏதோ ஒரு விஷயத்த நாட்டுக்கு சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதத்துல இவர் மேல பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்படிதான் இந்த ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அப்புறமா தான் எல்லா டேப்லெட் சம்பந்தப்பட்ட பாட்டில்ஸ்லையும் ஃபாயில் பேப்பர் மூலியமா இது கவர் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா தான் உங்க கைக்கு வந்து சேருது இல்லையா? இப்போ அதுக்கு காரணம் 7 உயிர்கள் பலியானதுதான். நம்ம எப்பயோ எங்கேயோ பண்ண ஒரு தப்பு ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் அப்போ பண்ண தப்புனால தான் இந்த ஒரு விஷயம் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், மூச்சு எடுக்கிறோம். அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்துல நம்ம சுகம் இல்லாம போயிட்டா, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட ஹெல்த் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு இடத்துல சின்ன சின்ன மருந்துகள் எடுத்துக்கிறது வழக்கமாக இருக்கு இல்லையா? பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன மாத்திரைகள் எடுத்துக்கிறது வழக்கமாக இருக்கு. அந்த ஒரு மாத்திரையில் விஷம் கலக்கப்பட்டிருந்தா, ஏன்னா உணவை ரொம்ப டெஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம், தண்ணீரை கூட ரொம்பவுமே ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். ஆனால் உணவில் அதுக்கு அடுத்து தண்ணியில் இல்லாத ஒரு விஷம் மருந்தில் இருந்தால் தொடர்ந்து பேசலாம்.